Hi, welcome back to my channel. நான் இப்போ உங்களுக்கு ஒரு சென்டர் கிளிப் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு இப்போ நான் ப்ளூ கலர் satin ribbon எடுத்திருக்கேன். இது 2.5 cm width. இது வந்து நான் 90 cm-க்கு லெந்த் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் கோல்டன் கலர் காம்பினேஷன் ரிப்பன் காம்பினேஷனோட செய்ய போறேன். டபுள் கலர் ரிப்பன் மாதிரி. இப்போ அதே மாதிரி கோல்டன் கலர் ரிப்பன் எடுத்துட்டு அதே 90 cm-க்கு லெந்த் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1/2 inch ரிப்பன். கோல்டன் கலர் ரிப்பன் வந்து 1/2 inch ரிப்பன், ப்ளூ கலர் ரிப்பன் வந்து 2.5 cm வித் உள்ள ரிப்பன். இப்போ இதையும் ப்ளூ கலர் ரிப்பன் மேல கோல்டன் கலர் ரிப்பனை வச்சு சென்டர் பார்ட்ல வச்சு நான் லைட்டர் போட்டுட்டேன். அப்போதான் அது டபுள் கலர் ரிப்பன் மாதிரி தெரியும். இப்போ ஊசி நூல் கோத்து எடுத்துக்கிட்டேன். அந்த ரிப்பனை இப்போ நம்ம ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிள்ல மடிச்சுட்டு திருப்பி அதை பாதியா மடிச்சுட்டு இப்படி நான் காட்டுற மாதிரியே நீங்க ரொட்டேட் பண்ணி மடிச்சுட்டு ஒரு பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து ஸ்டிச்சிங் ரோஸ் தான். பெட்டல் மாதிரி கட் பண்ணி நம்ம ரோஸா ஒட்டலை, நம்ம ஸ்டிச் பண்ணி தான் இந்த ரோஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். இதே ஸ்டிச்சிங் ரோஸை நீங்கள் செஞ்சு ட்ரெஸ்ஸஸில் கூட நம்ம ஃப்ராக் அந்த மாதிரி ஜாக்கெட் அந்த மாதிரி எல்லா ஃபேப்ரிக்கில் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டா அழகாக இருக்கும், வராது. இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம பெட்டல் வெட்டி நம்ம ஒட்டும் போது ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளார 1 பெட்டல், அதுக்கப்புறம் அவுட்டர் லேயரில் 2, அதுக்கப்புறம் 3 அப்படி வரும்ல, அதே மாதிரி தான் மடக்கணும். இங்கேயும் மடக்கிறது குட்டி குட்டியாக மடக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி அந்த ஃப்ளவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டே வரணும். அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணணும். 2 பெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் 3 பெண்ட், அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் 4 பெண்ட், 5 பெண்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். 5 பெண்ட் 6 பெண்ட் வந்த பிறகு நம்ம அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கீழே வரலாம். இப்போது இதில் பாருங்கள், க்ராஸாக மடக்கியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல் ரோஸையும் என்னால் வந்து உங்கள்கிட்ட காட்ட முடியாது. அதனால் வீடியோ லென்த் வந்து ஜாஸ்தி ஆகிடும். அதனால் மடன்னு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ரிமைனிங் பார்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இவ்வளோ மொத்தம் வர வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன், ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன். ரிமைனிங் ரிப்பனை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஸ்டிச் பண்ணிட்டு முடிச்சு போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டர் வச்சு கட் பண்ண பார்ட்டை வந்து நம்ம லைட்டர் போட்டுக்கணும். இல்லைன்னா வந்து அதுலேருந்து நூல் பிடுங்கிட்டே வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ரிப்பன் எடுத்துக்கிறேன். சேம் 2.5 cm வித் அதே ப்ளூ கலர் ரிப்பன் எடுத்துட்டு அதே 2.5 cm எல்லா பக்கமும் அகலம் நீளம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஹாஃபாக மடிச்சுட்டு
நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி எல்லா பக்கமும் 2.5 சென்டிமீட்டர் வந்துடும். இப்போ நான் காட்டுற மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா குட்டி பெட்டல் ரெடி ஆகிடும். அது மாதிரி பாட்டம் பார்ட்லேயும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம பற்ற வச்சுக்கணும். இது இன்னொரு ஃப்ளவர் செய்கிறது. இது குட்டி பூ, மினி ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதை வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டு எடுத்துக்கணும். அப்போ வந்து அந்த பெட்டல் வளைஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்க, வளைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து 5 தேவைப்படுது. இப்போ இதே ப்ளூ கலர் ரிப்பன் மாதிரியே தான் இந்த கோல்டன் கலர் ரிப்பனையும் கோல்டன் கலர் ஃப்ளாரையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு போலன்ஸ் தேவை, ஒரு சென்டர் கிளிப் தேவைப்படும், 2.5 சென்டிமீட்டர் வித் உள்ள கோல்டன் கலர் ரிப்பன் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு அந்த குட்டி ஃப்ளவருக்கு, மினி ஃப்ளவருக்கு என்ன பேட்டர்னால் மடித்தோமோ அதே பேட்டர்ன் தான். ஆனால் வந்து பாட்டம் சைடில் கட் பண்ணிட்டு வெறுமனே லைட்டர் மட்டும் தான் போட போகிறோம். இது உள் பக்கமாக திருப்பி விட மாட்டோம். அப்படியே லைட்டர் போட்டு நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். இது ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்மால் பெட்டல். அவ்வளோதான். இதுவும் நமக்கு 6 தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த சென்டர் கிளிப் பிளெயினாக இருக்கனால அதில் நான் இந்த ப்ளூ கலர் ரிப்பனை ஒட்ட போகிறேன். கட் பண்ணிவிட்டு லைட்டர் போட்டுட்டு நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லா ரிப்பனையும் அப்பப்போ லைட்டர் போட்டுக்கணும். இப்போ இது மேலே வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஓட்டை இருக்க இடத்துல ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிப்பனை நீங்கள் அதில் ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிடும். இங்கேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்க்கும்போது நமக்கு நீட்டாக இருக்கும். சும்மா பிளெயினாக அந்த சில்வர் பார்ட்லேயே நம்ம ரிப்பன் ஒட்டாமல் சில்வர் மேலேயே நம்ம ஒட்டினோன்னா சீக்கிரமாக ஃப்ளவர்லாம் பிடுங்கிட்டு வந்துடும், லைஃப் இருக்காது. அதனால் ரிப்பன் ஒட்டி நம்ம என்ன டெக்கரேட் பண்ணுறோமோ அதை ஒட்டும் போது நல்லாயிருக்கும். கிளிப்பும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் குட்டி குட்டி ஃப்ளவராக குட்டி குட்டி பெட்டெல்லாம் வெட்டினேன்ல மினி ஃப்ளவருக்கு, அதெல்லாம் நான் ஒட்டி ஒரு ஃப்ளார் ஆக்கிட்டேன். இப்போ இந்த மினி ஃப்ளவர் வந்துச்சு. இப்போ நான் அந்த கோல்டன் கலர் போலன்னா சென்டர் பார்ட்டில் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணியாக பேஸ்ட் ஆகிடும். இப்போ பாட்டம் சைடு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாட்டம் சைடில் நீட்டி இருக்க அந்த ஒயிட் கலர் அந்த போலனோட ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துரும், இல்லைன்னா ஒட்டுறதுக்கு கஷ்டம். இப்போ அங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இந்த சென்டர் கிளிப்பில் நான் எட்ஜ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு டபுள் கலர் ரிப்பனை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் ரிப்பனை நான் 2 கோல்டன் கலர் ரிப்பன்லையும் பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் வச்சுருக்க மாடலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிசைர் தான் எப்படி வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மினி ஃப்ளவரை வச்சுட்டு சுற்றி வந்து அந்த குட்டி குட்டி ரிப்பன் கோல்டன் ரிப்பனில் வெறும் ஃப்ளவர் பெட்டெல்லாம் செஞ்சுருக்கேன்ல அதை வந்து அந்த ஒட்டினதெல்லாம் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டா அந்த மினி ஃப்ளவரோட ஒட்டினதெல்லாம் தெரியாது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எந்த ஒட்டினதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு கிளிப் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், பின்னாடி நீட்டாக இருக்குது. இது லைஃபுக்கு வரும். இது வந்து சீக்கிரமாக பியாது. ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், பிரின்சி ஃப்ளவர் கிராஃப்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.